வணக்கம் உறவுகளே, நான் ஆர்கே மாயா. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்துறையில் தான் நிற்கிறோம். எங்கள் ஊரில் இன்றைக்கு பார்த்து சொன்னால் எங்களுடைய வெள்ளத்துறை முத்துமாரி அம்மனுடைய இந்திர விழா இன்றைக்கு நடக்குது. நான் உங்களுக்கு முதல் வீடியோவிலையும் போட்டிருப்பேன். அதுக்கான அந்த ஆயத்தங்கள் எப்படியெல்லாம் தயாராகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்து சொன்னால் நேரம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே ஆகிட்டு இப்போ இந்திர விழா ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பெட்டி தான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது நான் எங்கள் வீட்டுக்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். நான் இந்த வீதி ஃபுல்லாகவே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. நான் இப்படியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு முதல் காணொலியில் சொல்லியிருப்பேன். இந்த குச்சத்து இளைஞர்களால் தொங்கு பாலம் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அந்த தொங்கு பாலத்தில் தான் பாருங்க இந்த மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சந்தியில் எஸ் வெள்ளத்துற சந்தி பாருங்க. வெள்ளத்துற சந்தியை நான் சொல்லியிருந்தேன் தானே, இந்த சிதம்பரா கணித போட்டி நடக்க போதுன்னு சொல்லி வெள்ளத்துற சந்தியில் அதுதான் பாருங்க இங்கால நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. இதில் அந்த கணித போட்டி நடக்குது. உடனுடனே பரிசுகளும் இதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்குது. இவ வயசுனா நாங்கள் இடத்துல சந்தியில் வந்துட்டோம். அப்படியே நாங்கள் அப்படியே ரேவடிக்கு திரும்பி ரேவடி கடற்கரைக்கு போக போகிறோம். பாருங்க இந்த ரேவடி கடற்கரையில் இந்த தீப்பந்தம் சுற்றுற நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. கேரம் சுண்டலாம் பாருங்க. இது வெள்ளத்துற சந்தி. பாருங்க இந்த சந்தியில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இந்த லைட் எல்லாம் கட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் போட்டு இருக்கலாம். பாருங்கோ நாங்கள் களைச்சி போயிட்டோம். இதில் இருக்கிற அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த லைட் எல்லாம் வேர்க்குது. இப்போ சுட சுட டீ களைச்சிட்டு நாங்கள் இதில் ஒரு டீ குடிக்கிறோம். டீயை குடிச்சிட்டு போவோம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரோட தான் நான் கதைக்க போகிறேன். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கோம். லண்டன்லேருந்து திருவிழாக்காக வந்தீங்களா? திருவிழா மெயினாகவே இந்த அம்மா நாட்டுக்கு திருவிழா தான் பாருது. நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்திர விழா பார்க்குறீங்க? மோதான் 10 years. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க? எவ்ரி இயர் வர்றது. மோதான் 10 years ஒன்லி லாக்டவுனுக்கு தான் வரையில. முதல் பார்த்தாங்க இப்போ பார்க்குறாங்க என்ன வித்தியாசம்? இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. நல்லா அம்மாளாச்சிட்டு நிறைய முதல்ல எல்லாம் சரியான பீப்புள் எல்லாம் கொஞ்சமாக இருக்கு. இப்போ நிறைய வந்திருக்காங்க. இப்போ நிறைய வந்திருக்கு. சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? மிக மிக சந்தோஷம். வெரி என்ஜாய். எவ்ரிபடி என்ஜாய். என்ன இதே பார்த்தீங்கன்னா இவ தான் இவட ஃபேமிலி நிற்கிறோம். நான் அவையில உங்களுக்கு காட்டுறேன். இவையெல்லாம் இவட ஃபேமிலி எல்லாரும் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறோம். உங்களோட கழிச்சது எனக்கும் சந்தோஷம். மிகப்பெரிய சந்தோஷமோ அதுவும் அம்மாளுக்கு நேரில் எல்லாரும் கிடைக்கவா. நன்றி. இதுதான் ஊரிக்காடு. இது சிதம்பரா கொளிச்சிருக்கு. இதில் தான் சிதம்பராண்ட இந்த மைதானத்தில் தான் இது நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு அங்காலையும் இந்த லைட்டுகள் எல்லாம் கட்டியிருக்கிறோம். ஆனால் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட முடியுது. நாங்கள் இப்போ திரும்பி வந்த பக்கமே நாங்கள் இப்போ போவோம். நெடியாடு பிள்ளையார் மோர் மடம் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே இந்த மின் அலங்காரத்தினால தான் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. இது வந்து நெடியாடு பிள்ளையார் ஆலயத்தின் தீர்த்தக்கேணி. இதுக்குள்ள பாருங்க ஒரு சிவலிங்கத்துக்கு நாகப்பாம்பு வந்து குடை பிடிக்கிற மாதிரியும் அந்த சிவலிங்கத்திலேருந்து நீர் வடிகிற மாதிரியும் ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறோம். அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு முறை மட்டுமே இந்த தீர்த்தக்கணியில் ஏதாவது ஒரு ஒன்று செய்வினோம். இந்த முறை பாருங்க இந்த மாதிரி செய்திருக்கிறோம். லைட்டை தோரணமாக தொங்க விட்டுருக்கிறோம். எல்லாமே அந்த சின்ன சின்ன மின்குமுகள் தான். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தோரணம் மாதிரி தொங்க விட்டுருக்கணும். அதே மாதிரி அந்த மரத்தில் பாருங்க டியூப் லைட்டை பாருங்க தொங்க விட்டுருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி மரம் எல்லாம். பாருங்க மகளிர் மைதானம். இங்கே பாருங்க ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. பாருங்க ப்ரோக்ராம் முடிகிற நிலைமைக்கு வந்துடுது. ஏன்னா சாமி படிக்கிறது தானே அப்போ முடிய போகுது. இப்போ நாங்கள் ஊரணி தீர்த்த கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம்.
பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டை வந்துட்டோம். இந்திர விழா முடிஞ்சுது. சாமிங்கால போகிறதோட இந்திர விழா முடிஞ்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கோலாகலமாக இந்த இந்திர விழா நடைபெற்றிருந்தது. நாட்டினுடைய பல பாகங்களிலிருந்து மக்கள் வருகை தந்திருந்துச்சுன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் எதிர்பார்க்கப்பட்டார். உண்மையிலேயே அதற்கும் அதிகமான மக்கள் தான் வருகை தந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பல பாகங்களிலிருந்து மக்கள் வருகை தந்திருந்துச்சுன்னா அதுவும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து கூட நிறைய உறவுகள் வந்திருந்தார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மற்ற கொரோனா காரணம் என்று சொல்லி 3 வருஷமாக இந்த விழா நடக்கல. அதனால் இந்த வருஷம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் வருகிறது. அதே மாதிரி மிகவும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நான் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்க்க முடியாது, ஏனென்றால் நேரம் பத்தாது. அதனால் எல்லாத்தையும் சேர்க்க முடியாது. சிறு சிறு துண்டுகளாக இந்த காணொலியில் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வணக்கம் உறவுகளே, நான் இருக்கேன் மாயா. நன்றி.